டேய் என் பணத்தை எப்படா கொடுப்ப? ஹலோ இன்ஸ்பெக்டர், சிவரஞ்சனி ஹோட்டல்ல இருந்து பேசுறேன். இங்க 2 ரவுடி பசங்க கலாட்டா பண்றாங்க. கையில கன்னு வச்சிருக்காங்க. உடனே வாங்க சார். ஏய் விடுங்க. என்ன குடியா? விடுங்க. வாயா. சார், ஃபேமிலி, குழந்தைங்க, பெரியவங்க இருக்கிற இடத்துல துப்பாக்கி சண்டை போட்டிருக்காங்க சார். சீரியஸா ஆக்ஷன் எடுங்க சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. யாரையும் விட்டுறாதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஹோட்டலை மூடிட்டு கிளம்புங்க. சார் நாங்க எதுக்கு சார் ஹோட்டலை மூடணும்? யோ, துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு. 2 பேர் ரத்த வெள்ளத்துல கிடக்குறானுங்க. இந்த நேரத்துல ஹோட்டலை நடத்துவியா? ஹோட்டலை மூடிட்டு கிளம்புங்கயா. எல்லாரும் வெளியில போங்க. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு. யார்கிட்டயாவது சண்டை போட்டியா? இல்லல்ல. யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாங்களா? எதுவுமே இல்லையே. நீ சம்பந்தப்படாத பிரச்சனைக்கு நீ தான் காரணம், உன் அதிர்ஷ்டமின்மை தான் காரணம்னு புலம்பிக்கிட்டு இருந்தனா என்ன அர்த்தம்? நான் நம்புறேன். நம்ம ஹோட்டல்ல சீக்கிரமே திறப்போம். நல்லபடியா நடத்துவோம். நல்லா சம்பாதிப்போம். கடனை அடைப்போம். கௌரவமா வாழ்வோம். நான் சொல்றத நீ நம்புறியா? சொல்லு கதிர், நம்புறியா இல்லையா? என்னோட ஒரே நம்பிக்கையே நீதான். நீ சொல்லும் போது நம்பாம இருப்பேனா? நம்புறேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல. நம்புறேன். ஹலோ தம்பி, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சார். நீ ஹோட்டல்ல திறந்துக்கலாம்ப்பா. சார் அப்படியா சார்? எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. சண்டை போட்டுக்கிட்டவங்க சொந்த காரணத்துக்காக சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கும் உங்க ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு விசாரணையில தெரிய வந்துருச்சு. அதனால நீ ஹோட்டலை லீகலா திறந்துக்கலாம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா, வச்சிரவா? சரி சார். தானா இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணாரு. நம்ம ஹோட்டல்ல திறந்துக்கலாமா தானா? எந்த பிரச்சனையும் இல்லையா? பாத்தியா, எல்லா பிரச்சனையும் சரியாகும். ஹோட்டல்ல நல்லபடியா திறப்பேன்னு சொன்னல, நடக்குதா இல்லையா? இனி ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தனுமே இங்க சாப்பிட வரமாட்டான். வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு பயப்படுவாங்க. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹோட்டலுக்கு நீ எந்த ஃபேமிலியும் வராது. எல்லாருக்கும் உயிர் பயத்தை காட்டிட்டேன்னு அந்த போனா சொன்னால, அதான் ஞாபகத்துக்கு வருது. அத பத்தி நீ ஏன் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொன்ன மாதிரி ஜனங்க வரலன்னா என்ன பண்றது? போலீஸ் ஜனங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு ஜனங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா வருவாங்க. நெகட்டிவா எதுவும் யோசிக்காத. நாளைக்கு ஹோட்டலை திறக்கிறத பத்தி மட்டும் யோசிக்காது. அத்தை, பெரியப்பா சிவரஞ்சனி ஹோட்டலுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டாராம். நம்ம எல்லாரும் போயிடலாம்ல? நீங்க வேணா போயிட்டு வாங்க. நாங்க யாரும் வர மாட்டோம்.
வரமாட்டீங்களா? ஏன்? ஏன் நாங்க எதுக்கு வரணும்? அங்க குண்டு துப்பாக்கின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்கெல்லாம் போறோம்ல. அம்மா நீங்களாம் தைரியமான ஆளுங்கம்மா. ஹ, உங்க அளவுக்கு எங்களுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. நாங்க வரல. சரி, பயப்படாம எங்க கூட வாங்க. நான் உங்களை கூப்பிடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அப்படி என்ன முக்கியமான காரணம்? கூட்டு குடும்பமா அங்க சாப்பிடுறவங்களுக்கு குலுக்கல் முறையில வைர மூக்குத்தி கொடுக்க போறதா சொன்னாங்க. ஏண்டி உயிரை விட எங்களுக்கு என்ன வயிறு முக்குத்தி பெருசா? இப்படி எல்லாம் சொன்னா நாங்க அப்படியே வந்துருவோம் பாரு. நாங்க பார்க்காத வைர முக்குத்தியா? அது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க வாங்க அண்ணி. அத்தையும் போகாம எங்கேயே நிக்கிறாங்க? மாயா, அத்தை கூப்பிட்டீங்களா? இல்லையே. இல்ல, நீங்க கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ நீங்க கூப்பிடலையா? சரி. மாயா, ஆமா கூப்பிட்டேன். சொல்லுங்க அத்தை. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன அத்தை? அந்த வைர மூக்குத்தி எத்தனை பேருக்கு குடுக்கறாங்க? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு மாயா. அத பத்தி ஏன் கேக்குறீங்க? நாங்க பார்க்காத வைர முக்குத்தியான்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, சொன்னது நான் இல்ல, பார்வதி.